தெளிவான ஞான முரளி. பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். முள்ளான நம்மை மலராக்கினாரே, முள்ளான நம்மை மலராக்கினாரே, முழுவதும் அர்ப்பணை செய்வோம். சிவனே அளிக்கும் சிவனே. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா தேகாபிமானத்தை முழுமையாக முறிக்கக்கூடிய முயற்சி செய்யுங்க. கொஞ்சம் கூட தேகத்தின் மேலே பற்றிருக்கக்கூடாது. எப்போதுமே ஒரு தந்தையினுடைய நினைவிலேயே இணைந்திருங்க. நினைவில் இணைந்திருக்கீங்கன்னா தூரமாக இருந்தால் கூட அருகாமையில் இருக்கீங்க. எவ்வளோ தந்தையின் அருகாமையிலே இருப்பீர்களோ அவ்வளோ உங்களுடைய பாவங்கள் அழிந்து கொண்டே இருக்கும். அதனால் தந்தையோட எப்போதும் இணைந்திருங்கன்றார். மேலும் பாபா பிராமணர்களாகிய நீங்கள் பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள். அதனால் புழுக்கள் போல ஞானம் தெரியாமல் உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஞானத்தினுடைய ரிங்காரம் பாடி அவர்களையும் தூய்மையாக ஆக்கக்கூடிய காரியத்தை செய்யுங்க. உலகத்தில் இருக்கிற யாருக்குமே படைப்பை பற்றியோ படைத்தலை பற்றியோ தெரியாது. இப்போ படைப்பவர் தந்தையே இந்த நேரத்தில் வெற்றி தோல்வியினுடைய இந்த வர்ணங்களினுடைய விளையாட்டுகளினுடைய ரகசியத்தை புரிய வைக்கிறாரு. இந்த ரகசியத்தை முழுமையாக தான் புரிந்து கொண்டு உலக நாடகத்தினுடைய பூகோளத்தினுடைய ரகசியத்தை மற்றவர்களுக்கும் உணர்த்துங்கன்றார். முரளி டேட் 2/6/2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, நினைவில் இருக்கும்போது தொலைவில் இருந்தாலும் கூடவே இருக்கிறீர்கள். நினைவால் துணையின் அனுபவம் ஏற்படுகிறது. விகர்மங்களும் அழிகின்றன. கேள்வி: தூரதேசி தந்தை குழந்தைகளை தொலைநோக்குடையவர்களாக மாற்ற என்ன ஞானம் தருகிறார்? பதில்: ஆத்மா எப்படி சக்கரத்தில் பலவித வர்ணங்களில் வருகிறது என்ற ஞானத்தை தூர தேசத்தில் இருக்கும் தந்தையே தருகிறார். இப்போது நாம் பிராமண வர்ணத்தில் இருக்கிறோம். இதற்கு முன்பு ஞானமில்லாத போது சூத்ர வர்ணத்தில் இருந்தோம். அதற்கு முன்னால் வைஷ்ய வர்ணத்தில் இருந்தோம். தூர தேசத்தில் இருக்கும் பாபா இப்படி தொலைநோக்குடையவராக மாற்றுவதற்கு எல்லா ஞானத்தையும் குழந்தைகளுக்கு தருகிறார். பாடல்: பிரியமானவரோடு இருப்பவருக்கு ஞானமழை. ஓம் சாந்தி. யார் ஞானக்கடலோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கே ஞானமழை பொழிகிறது. நீங்கள் தந்தையோடு இருக்கிறீர்கள் தானே? நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் அல்லது எங்கே இருந்தாலும் கூடவே இருக்கிறீர்கள். நினைவிருக்கிறது தானே? எந்த குழந்தை நினைவில் இருந்தாலும் அவர் தந்தையின் கூடவே இருக்கிறார். நினைவில் இருப்பதால் கூடவே இருக்கிறார். விகர்மமும் அழிகிறது. பிறகு விகர்மத்தை வென்ற காலம் ஆரம்பமாகிறது. பிறகு எப்போது ராவண ராஜ்யம் வருமோ அதை விகர்ம ராஜாவின் காலம் என்று சொல்வார்கள். அவர்கள் விகர்மத்தை வென்றவர்கள். சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாபகர்மங்களை வென்றவர்கள். தாபரயுகத்திலிருந்து பாபகர்மங்கள் ஆரம்பிக்கும் போது விகர்மங்களை செய்யக்கூடியவர்களாக ஆயிடுறாங்க. பிறகு நீங்கள் விகர்மம் செய்பவர் ஆகிறீர்கள். இந்த நேரம் எல்லோரும் மிக மோசமான பாபகர்மங்களை செய்பவர்களாக இருக்கிறார்கள். யாருக்கும் தமது தர்மத்தை பற்றி தெரியாது. தாம் ஆதிசனாதன தேவி தேவர் தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்பது சத்யுக தேவர்களுக்கு தெரியுமா என்று இன்று பாபா ஒரு சிறிய கேள்வி கேட்கிறார். நாம் ஹிந்து தர்மத்தை சேர்ந்தவர்கள், சிலர் நாம் கிறிஸ்துவ தர்மத்தை சேர்ந்தவர்கள் என நினைக்கிறார்கள். அப்படி அங்கே தேவர்கள் தம்மை தேவி தேவர் தர்மத்தை சேர்ந்தவர்கள் என நினைப்பார்களா? சிந்திக்க வேண்டிய விஷயம்தானே.
நாம் இன்ன தர்மத்தை சேர்ந்தவர் என நினைப்பதற்கு அங்கே இரண்டாவது எந்த தர்மமும் இருப்பதே இல்லை. இங்கே அநேக தர்மங்கள் இருக்கின்றன. எனவே அறிமுகத்தை கொடுப்பதற்கு வெவ்வேறு பெயர்களை வைத்திருக்கிறார்கள். அங்கே இருப்பது ஒரே ஒரு தர்மம். அதனால் நாங்கள் இன்ன தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்வதற்கு அவசியம் இருக்காது. வேறு எந்த தர்மம் இருக்கும்? வேறு எந்த தர்மம் இருக்கும் என்பது அவர்களுக்கு தெரியாது. மற்ற தர்மங்களுடைய ஞானமே சத்தியுகவாசிகளுக்கு இருக்காது. ஏனென்றால் அவர்களது ராஜ்யம் மட்டுமே இருக்கும். நாம் தேவி தேவர் தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். வேறு யாரையும் தேவி தேவர் என்று சொல்ல முடியாது. பதீத்தமான காரணத்தால் தம்மை தேவி தேவர் என சொல்லிக்கொள்ளவும் முடியாது. தூய்மையானவர்களையே தேவர்கள் என்று சொல்கிறார்கள். அங்கே அப்படி எந்த விஷயமும் இருப்பதில்லை. அதனால் யாரோடும் ஒப்பிட முடியாது. இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். ஆதி சனாதன தேவி தேவர் தர்மம் மீண்டும் ஸ்தாபனையாவது உங்களுக்கு தெரியும். அங்கே மற்ற தர்மத்தின் விஷயமே இல்லை. ஒரே ஒரு தர்மம் மட்டும் இருக்கும். மகா பிரளயம் ஏற்படும், அதாவது ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் என்று சொல்கிறார்கள். அதுவும் தவறு என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. சரி எது என்பதை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். சாஸ்திரங்களில் தண்ணீர்மயமானதாக காட்டியிருக்கிறார்கள். பாரதத்தை தவிர மற்ற எல்லாம் தண்ணீர்மயமாகும் என்று தந்தை புரிய வைக்கிறார். இவ்வளவு பெரிய உலகத்தை என்ன செய்வது? ஒரு பாரதத்தில் மட்டுமே இத்தனை ஊர்கள் இருப்பதை பாருங்கள். முதலில் காடாக இருக்கும், பிறகு அதிலிருந்து ஊர் வளர்ந்து கொண்டே போகும். அங்கே ஆதிசனாதன தேவி தேவர் தர்மத்தை சேர்ந்த நீங்கள் மட்டுமே இருப்பீர்கள். இதை பிராமணர்கள் உங்கள் புத்தியில் பாபா தாரணை செய்விக்கிறார். மிக உயர்ந்த சிவத்தந்தை யார்? அவருக்கு ஏன் பூஜை நடக்கிறது? எருக்கம்பூ போன்றவற்றால் ஏன் அர்ச்சிக்கிறார்கள் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். அவர் நிராகாரர். அவர் பெயருருவம் இல்லாதவர் என்று சொல்கிறார்கள். எனினும் பெயர் உருவம் இல்லாமல் எந்த பொருளும் இருக்க முடியாது. அப்போது யாரை மலர்களால் அர்ச்சிக்கிறார்களோ அவர் யார்? முதலில் அவருக்கு பூஜை நடக்கிறது. கோயிலையும் அவருக்கே கட்டுகிறார்கள். ஏனென்றால் பாரதத்திலும் முழு உலகிலும் உள்ள குழந்தைகளுக்கு அவர் சேவை செய்கிறார். மனிதர்களுக்கே சேவை செய்கிறார். இந்த நேரம் நீங்கள் உங்களை தேவி தேவர் தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. நாம் தேவி தேவராக இருந்தோம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கவே இல்லை. இப்போது மீண்டும் ஆகிறீர்கள். இந்த ஞானத்தை தந்தையை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது என்பதை தந்தை புரிய வைப்பதால் நீங்கள் பிறருக்கும் புரிய வைக்க வேண்டும். அவரையே ஞானக்கடல், ஞானம் நிறைந்தவர் என்று சொல்கிறார்கள். படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி ரிஷிகள், முனிவர்கள் போன்ற யாரும் அறியவில்லை என்று பாடப்படுகிறது. நேத்தி தெரியாது என்றே சொல்லி வந்தார்கள். அப்படி சிறிய குழந்தைகளிடம் ஞானம் இருக்குமா என்ன? அவர்கள் வளர வளர புத்தி திறந்து கொண்டே போகும். அப்போது வெளிநாடு எங்கே இருக்கிறது, இது எங்கே இருக்கிறது என்பது புத்தியில் வந்து கொண்டே இருக்கும். குழந்தைகள், நீங்களும் முதலில் இந்த எல்லையற்ற ஞானத்தை பற்றி எதுவும் அறியாமல் இருந்தீர்கள். நான் சாஸ்திரங்களை எல்லாம் படித்தேன், எனினும் எதையும் புரிந்து கொள்ளவில்லை என்று இந்த பிரம்மா தந்தையும் சொல்கிறார். மனிதர்களே இந்த நாடகத்தின் நடிகர்களாக இருக்கிறார்கள். முழு விளையாட்டும் 2 விஷயங்களின் மீது உருவாக்கப்பட்டிருக்கிறது: பாரதத்தின் தோல்வி மற்றும் பாரதத்தின் வெற்றி. இந்த
வெற்றி தோல்வியினால தான் முழு விளையாட்டும் உருவாக்கப்பட்டிருக்கு. பாரதத்தில் சத்யுக ஆரம்ப காலத்தில் பவித்ர தர்மம் இருந்தது. இந்த நேரம் அபவித்ர தர்மம் இருக்கிறது. தூய்மையற்றதின் காரணத்தால் தம்மை தேவி தேவர் என்று சொல்ல முடியவில்லை. இருந்தும் ஸ்ரீ ஸ்ரீ என பெயர் வைக்கிறார்கள். ஆனால் ஸ்ரீ என்றால் உயர்ந்தவர். பவித்ர தேவர்களையே உயர்ந்தவர் என்று சொல்கிறார்கள். ஸ்ரீமத் பகவான் வாக்கு என்று சொல்லப்படுகிறது தானே. இப்போது யார் ஸ்ரீயாக இருக்கிறார்? யார் தந்தை சொல்வதை நேரடியாக கேட்டு ஸ்ரீ ஆகிறார்களோ அவர்களா, அல்லது யார் தம்மை ஸ்ரீ ஸ்ரீ என்று சொல்லிக் கொள்கிறார்களோ அவர்களா? தந்தையின் செயலுக்கு என்ன பெயர் இருக்கிறதோ அதையும் தங்களுக்கே வைத்துக் கொள்கிறார்கள். இவையெல்லாம் விரிவான விஷயங்கள். இருந்தும் ஒரு தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள் என்று தந்தை சொல்கிறார். இதுவே வசீகர மந்திரம். நீங்கள் ராவணனை வெற்றி பெற்று உலகை வென்றவர் ஆகிறீர்கள். அடிக்கடி தன்னை ஆத்மா என உணருங்கள். இந்த சரீரம் 5 தத்துவங்களால் உருவாக்கப்படுகிறது. உருவாகிறது, விலகுகிறது, பிறகு உருவாகிறது. இப்போது ஆத்மா அழியாதது. இப்போது சங்கம யுகத்தில் அழியாத ஆத்மாக்களுக்கு அழியாத தந்தை கற்பிக்கிறார். எவ்வளவுதான் தடை வந்தாலும், மாயாவின் புயல் வந்தாலும் நீங்கள் தந்தையின் நினைவிலேயே இருங்கள். நாமே தூய்மையானவர்களாக இருந்தோம், பிறகு தூய்மையற்றவர்களாக மாறினோம் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் நம்பர்வார் அறிகிறீர்கள். நாம் தான் முதலில் பக்தி செய்தோம் என்பது குழந்தைகள் உங்கள் புத்தியில் இருக்கிறது. யார் முதலில் பக்தி செய்தார்களோ அவர்களே சிவன் கோயிலை கட்டினார்கள் என்பது உறுதி. ஏனென்றால் அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தார்கள். பெரிய ராஜாவை பார்த்து மற்ற ராஜாக்களும் பிரஜைகளும் செய்வார்கள். இவையெல்லாம் விரிவான விஷயங்கள். ஒரு நொடியில் ஜீவன் முக்தி என்று சொல்லப்படுகிறது. பிறகு புரிய வைப்பதற்கு எத்தனை வருடங்கள் பிடிக்கின்றன? ஞானமோ எளிது. நினைவு யாத்திரைக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கிறதோ அவ்வளவு நேரம் ஞானத்திற்கு பிடிப்பதில்லை. பாபா வாருங்கள், வந்து எங்களை அழுக்கிலிருந்து தூய்மையாக்குங்கள் என்று சொல்லி அழைக்கிறார்கள். பாபா எங்களை உலகின் எஜமானராக்குங்கள் என்று சொல்வதில்லை. அழுக்கிலிருந்து தூய்மையாக்குங்கள் என்றே எல்லோரும் சொல்கிறார்கள். சத்தியுகத்தை தூய்மையான உலகம் என்று சொல்கிறார்கள். இதை அழுக்கான உலகம் என்று சொல்கிறார்கள். அழுக்கான உலகம் என்று சொன்ன போதும் தாம் அழுக்காக இருப்பதாக நினைப்பதே இல்லை. தன் மீது வெறுப்பு கொள்வதில்லை. நீங்கள் யார் கையாலும் சாப்பிடுவதில்லை. அப்போது நாங்கள் அசுத்தமானவர்களா என்று கேட்கிறார்கள். அரே, நீங்கள் தாமே சொல்கிறீர்கள் தானே, எல்லோரும் அழுக்காக இருக்கிறார்கள் தானே. நாங்கள் அழுக்கானவர்கள், இந்த தேவி தேவர்கள் தூய்மையானவர்கள் என்று நீங்கள் சொல்லவும் செய்கிறீர்கள். அதனால் அழுக்கானவர்களை என்னவென்று சொல்வீர்கள்? அமிர்தத்தை விடுத்து விஷத்தை ஏன் குடிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. விஷம் கெட்டதுதானே. இந்த விஷம் உங்களுக்கு முதல், இடை, கடை துக்கம் கொடுக்கிறது என்று தந்தை சொல்கிறார். இருந்தும் இதை விஷமாக மனிதர்கள் நினைப்பதில்லை. விகாரங்களே விஷம் என்று நினைப்பதில்லை. போதைக்கு அடிமையானவர் அது இல்லாமல் இருக்க முடிவதில்லை. மது அருந்தும் பழக்கமுடையவர் மது இல்லாமல் இருக்க முடியாது. யுத்த நேரம் வரும்போது அவரை மது குடிக்க வைத்து போதையேற்றி யுத்தத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள். போதை ஏறிவிட்டால் அவ்வளவுதான். நாம் இப்படி செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். அந்த மனிதருக்கு மரண பயம் இருப்பதில்லை.
எங்கே வேண்டுமானாலும் குண்டுகளை எடுத்து சென்று குண்டோடு விழுகிறார்கள். ஏவுகணைகளை கொண்டு யுத்தம் நடந்தது என சொல்லப்படுகிறது. சரியான விஷயத்தை இப்போது நீங்கள் நடைமுறையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வயிற்றிலிருந்து ஏவுகணைகள் வந்தன, பிறகு இப்படி செய்தார்கள் என முன்னால் நீங்கள் படிக்க மட்டும் செய்தீர்கள். பாண்டவர் யார், கௌரவர் யார் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஸ்வர்க்கவாசியாவதற்காக பாண்டவர்கள் உயிரோடு இருக்கும்போதே தேக அபிமானத்தை உருக்குவதற்கு முயற்சி செய்தார்கள். இப்போது நீங்கள் இந்த பழைய செருப்பை விடுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். பழைய செருப்பை விட்டுவிட்டு புதியதை பெற வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் தானே? தந்தை குழந்தைகளுக்கே புரிய வைக்கிறார். நான் ஒவ்வொரு கல்பமும் வருகிறேன் என தந்தை சொல்கிறார். என் பெயர் சிவன். சிவஜெயந்தியும் கொண்டாடுகிறார்கள். பக்தி மார்க்கத்திற்காக எத்தனை கோயில்களை கட்டுகிறார்கள். பெயர்களையும் அதிகமாக வைத்திருக்கிறார்கள். தேவிகளுக்கும் அப்படி பெயர்களை வைத்திருக்கிறார்கள். இந்த நேரம் உங்களுக்கு பூஜை நடக்கிறது. யாருக்கு நாம் பூஜை செய்து வந்தோமோ அவர் நமக்கு கற்பிக்கிறார் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். யாரை நாம பூஜித்தோமோ அவரே வந்து படிப்பை சொல்லிக் கொடுக்கிறார். எந்த லக்ஷ்மி நாராயணருக்கு நாம் பூஜாரிகளாக இருந்தோமோ அப்படி இப்போது நாமே ஆகிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஞானம் புத்தியில் இருக்கிறது. அதை சிந்தனை செய்து கொண்டே இருங்கள். பிறகு மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். தாரணை செய்ய முடியாதவர்களாக அதிகமானோர் இருக்கிறார்கள். அதிகமாக தாரணை செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை என்று தந்தை சொல்கிறார். நினைவின் தாரணை இருக்கிறது தானே? தந்தையை மட்டும் நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். யாருக்கு முரளி சொல்ல முடியவில்லையோ, முரளி சொல்ல முடிவதில்லையோ அவர்கள் இங்கே அமர்ந்து ஞான சிந்தனை செய்யுங்கள். இங்கே எந்த பந்தனமோ சிக்கலோ இல்லை. வீட்டில் குழந்தை குட்டிகளின் சூழ்நிலையை பார்க்கும்போது அந்த போதை மறைந்து விடுகிறது. இங்கே சித்திரங்களும் வைக்கப்பட்டிருக்கின்றன. யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைப்பது எளிது. அவர்கள் கீதை போன்றவற்றை முழுமையாக மனப்பாடம் செய்கிறார்கள். சீக்கியர்கள் கிரந்தத்தை மனப்பாடம் செய்கிறார்கள். நீங்கள் எதை மனப்பாடம் செய்ய வேண்டும்? தந்தையை. நீங்கள் பாபா என்று மட்டும் சொல்கிறீர்கள். இது முற்றிலும் புதிய விஷயமாக இருக்கிறது. இந்த நேரம் நீங்கள் உங்களை ஆத்மா என்று உணர்ந்து ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள். இதை 5000 வருடங்களுக்கு முன்பும் கற்றுத்தந்திருந்தேன். யார் யார் எதையோ ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அப்பா சொல்றாரு, நீங்கள் எதுவும் ஞாபகம் வைக்கலனாலும் ஒரு அப்பாவை மட்டும் நினைவு வைத்து கொள்ளுங்க. இந்த மாதிரி புரிய வைக்க வேறு யாருக்கும் சக்தி கிடையாது. ஞானக்கடலாக இருப்பவர் ஒரே ஒரு தந்தை மட்டுமே. வேறு யாரும் அப்படி இருக்க முடியாது. ஞானக்கடல் தந்தையே உங்களுக்கு புரிய வைக்கிறார். இந்த காலத்தில் நாங்கள் அவதாரம் எடுத்திருக்கிறோம் என்று பலர் சொல்கிறார்கள். அதனால் சத்தியத்தின் ஸ்தாபனையில் எவ்வளவு தடைகள் ஏற்படுகின்றன. எனினும் உண்மையின் படகு ஆடும், அசையும், ஆனால் மூழ்காது என்று பாடப்பட்டுள்ளது. இப்போது குழந்தைகள் நீங்கள் தந்தையிடம் வரும்போது உங்கள் உள்ளத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். முன்பு யாத்திரைக்கு சென்றபோது உள்ளத்தில் என்ன நினைவு வந்தது? இப்போது வீடு வாசலை விட்டுவிட்டு இங்கு மதுபனிற்கு வரும்போது என்ன எண்ணம் வந்தது? நாம் பாப்தாதாவிடம் போகிறோம். என்னை சிவபாபா என்று மட்டும் சொல்கிறார்கள். நான் யாருக்குள் பிரவேசமாகி இருக்கிறேனோ அவர் பிரம்மா என்பதையும் தந்தை புரிய வைத்திருக்கிறார். சமூக பிரிவுகள் இருக்கின்றன. முதல் சமூக பிரிவு பிராமணர்களுடையது. பிறகு அது தேவர்களுடையதாக ஆகிறது.
இப்போது தூரதேச தந்தை குழந்தைகளை தொலைநோக்கு பார்வையுடையவர்களாக மாற்றுகிறார். ஆத்மா எப்படி முழு சக்கரத்திலும் பலவித வர்ணங்களில் வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அதன் ஞானத்தை தூரதேசத்து தந்தையே கொடுக்கிறார். இப்போது நாம் பிராமண வர்ணத்தை சேர்ந்தவர்கள் என நீங்கள் நினைக்கிறீர்கள். இதற்கு முன்பு எப்போது ஞானம் இல்லாமல் இருந்ததோ அப்போது சூத்ர வர்ணத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீர்கள். நம்முடையவர் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர். நாம் கிரேட் சூத்ரர், கிரேட் வைஷ்யர், கிரேட் சத்திரியர், அதற்கு முன் கிரேட் பிராமணர்களாக இருந்தோம். இப்போது இந்த விஷயங்களை தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. இதைதான் தொலைநோக்கு ஞானம் என்று சொல்கிறார்கள். தூர தேசத்தில் இருக்கும் தந்தை வந்து தூரதேசத்தின் அனைத்து ஞானத்தையும் குழந்தைகளுக்கு கொடுக்கிறார். நமது தந்தை தூரதேசத்திலிருந்து இவருக்குள் வருகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். இது மாற்றான் தேசம், மாற்றான் ராஜ்யம். சிவதந்தைக்கு தனது சரீரம் இல்லை. அவர் ஞானக்கடலாக இருக்கிறார். ஸ்வர்க்க ராஜ்யத்தையும் அவரே கொடுக்க வேண்டும். ஸ்ரீகிருஷ்ணர் ஒன்றும் கொடுக்க மாட்டார். சிவதந்தையே கொடுப்பார் ஸ்வர்க்க ராஜ்யத்தை. ஸ்ரீகிருஷ்ணரை தந்தை என்று சொல்ல முடியாது. தந்தை ராஜ்யத்தை கொடுக்கிறார். தந்தையிடமிருந்தே ஆஸ்தி கிடைக்கிறது. இப்போது எல்லைக்குட்பட்ட எல்லா ஆஸ்திகளும் முடிவடைகின்றன. நாம் இந்த சங்கம யுகத்தில் 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி பெற்று வந்திருக்கிறோம் என்பது சத்தியுகத்தில் உங்களுக்கு தெரியாது. நாம் 21 பிறவிகளின் ஆஸ்தியை அரை கல்ப காலத்திற்கு பெறுகிறோம் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். 21 தலைமுறை என்றால் முழு ஆயுள். எப்போது உடலுக்கு முதுமை ஏற்படுமோ அப்போது சரியான நேரத்தில் சரீரத்தை விடுவீர்கள். அப்படி பாம்பு பழைய தோலை நீக்கி புதியதை பெறுகிறது. பாகத்தை நடித்து நடித்து நம்முடைய ஆடைகளும் பழையதாக ஆகின்றன. நீங்கள் மிக உண்மையான பிராமணர்கள். உங்களையே குளவிகள் என்று சொல்கிறார்கள். நீங்கள் புழுக்களை தமக்கு சமமாக பிராமணர்களாக மாற்றுகிறீர்கள். புழுக்களை எடுத்து வந்து அமர்ந்து ரிங்காரம் பூம் பூம் செய்கிறீர்கள். பூம் பூம் செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது. குளவியும் ரிங்காரம் செய்கிறது. பிறகு சிலவற்றிற்கு ரெக்கைகள் வருகின்றன, சில இறந்து விடுகின்றன. உதாரணங்கள் எல்லாம் இந்த நேரத்திற்கே இருக்கின்றன. நீங்கள் செல்ல குழந்தைகள். குழந்தைகளை கண்மணி என்று சொல்கிறார்கள். பாபா கண்மணி என்று சொல்கிறார். உங்களை தன்னுடையவராக மாற்றியதால் நீங்களும் என்னுடையவராகிவிட்டீர்கள். அப்படிப்பட்ட தந்தையை எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அந்த அளவு பாவம் அழியும். வேறு யாரை நினைவு செய்தாலும் பாவங்கள் அழியாது. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம், நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. உயிரோடு இருந்தபடியே தேக அபிமானத்தை உருக்கும் முயற்சி செய்ய வேண்டும். இந்த பழைய செருப்பின் மீது கொஞ்சம் கூட பற்றிருக்கக்கூடாது. 2. உண்மையான பிராமணராகி புழுக்களுக்கு ஞானரிங்காரம் செய்து நமக்கு சமமாக பிராமணராக மாற்ற வேண்டும். வரதானம்: அமிர்த வேளையின் மகத்துவத்தை அறிந்து திறந்த பொக்கிஷத்தால் தனது மடியை நிறைக்கும் பாக்யவான் ஆகுக. அமிர்த வேளையின் மகத்துவத்தை அறிந்து திறந்த பொக்கிஷத்தால் தனது மடியை நிறைக்கும் பாக்யவான் ஆகுக.
அமிர்த வேளையில் வரமளிப்பவரிடமிருந்து, பாக்கியத்தை கொடுப்பவரிடமிருந்து என்ன பாக்கிய ரேகையை வரைய விரும்புகிறீர்களோ அதை வரைய வையுங்கள். ஏனென்றால் அந்த நேரம் போலோ பகவானின் உருவில் அன்பு நிறைந்தவர்களாக இருக்கிறார். எனவே எஜமானராகுங்கள், அதிகாரத்தை பெறுங்கள். பொக்கிஷத்திற்கு எந்த பூட்டு சாவியும் இல்லை. அந்த நேரம் மாயாவின் சாக்குப்போக்கை மட்டும் விட்டுவிட்டு, நான் யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உன்னுடையவன் என்ற ஒரு எண்ணத்தை எழுப்புங்கள். மனம் புத்தியை தந்தையிடம் அர்ப்பணித்துவிட்டு சிம்ஹாசனதாரி ஆகுங்கள். அப்போது தந்தையின் அனைத்து பொக்கிஷங்களும் உங்கள் பொக்கிஷங்களாக அனுபவமாகும். ஸ்லோகன்: சேவையில் சுயநலம் கலந்தால் வெற்றியும் கலப்படமாக இருக்கும். எனவே தன்னலமற்ற சேவாதாரி ஆகுங்கள். சேவையில் சுயநலம் கலந்தால் வெற்றியும் கலப்படமாக இருக்கும். எனவே தன்னலமற்ற சேவாதாரி ஆகுங்கள். அவ்யக்த சைகை: ஆன்மீக ஸ்திதியில் இருக்கும் பயிற்சி செய்யுங்கள், அகநோக்கி ஆகுங்கள். ஆத்ம அபிமானியாகும் முயற்சி செய்யாத பிராமணராக யாரும் இருக்க மாட்டார். எனினும் நிரந்தர ஆத்மாபிமானி ஆக வேண்டும். அதனால் கர்மேந்திரியங்களின் மீது முழுமையான வெற்றி கிடைக்கும். ஒவ்வொரு கர்மேந்திரியமும் சுத்தமாகும். நிரந்தர ஆத்மாபிமானி ஆகிறதுனால கர்மேந்திரியத்தின் மீது வெற்றி கிடைக்கும், கர்மேந்திரியமும் சுத்தமாகும். தேகத்தின் பழைய சமஸ்காரங்களிலிருந்தும் சம்பந்தங்களிலிருந்தும் முழுமையாக புதிய பிறவி எடுக்க வேண்டும். அதற்காக அகநோக்கு பார்வையுடையவராக ஆகுங்க. இந்த முயற்சியினால்தான் நம்பரை பெறுவீர்கள். நல்லது. நன்றி பாபா. ஓம் சாந்தி.